தக்காளி வெங்காயம் எவ்வளோ அங்கிள்? தக்காளி 35, ஆனியன் 45. இவ்வளோ அதிகமா? போன தடவை கம்மியால இருந்துச்சு. மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால தான் விலை அதிகமாகுது. இன்ஃப்ளேஷன், சப்ளை, டிமாண்ட் எல்லாத்தையும் பொறுத்து தான். டிமாண்ட்னு என்னன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து மக்கள் கன்சியூமர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களால வாங்கவும் முடிகிற அளவுக்கு இருக்கணும் அந்த பொருள். ஸோ இதுதான் டிமாண்ட். அதாவது கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் அண்ட் ஏபிள் டு பை at different price during a given period of time. Next, factors affecting demand. என்னென்னா, price of the good, income of consumers, taste and preference, price of related goods, expectations about future. என்னென்னா, ஒரு பொருளோட டிமாண்ட் எதை பொறுத்து இருக்கும்னா அந்த ப்ரைஸோட பொறுத்து இருக்கும். ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் கம்மியாக இருக்கும், டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ரெண்டுமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி எப்போதும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்புறம் இன்கம் ஆஃப் கன்சியூமர்ஸ். கன்சியூமருக்கு எவ்வளோ இன்கம், கம்மியாக இன்கம் இருந்துச்சுன்னா அவங்க கம்மியாக தான் அந்த பொருளை வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்கவும் முடியும். ஸோ இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் கம்மியாக இருக்கும், இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை படி என்னென்னா, ஒரு கமாடிட்டி இருக்குது. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், இப்போ கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், இப்போ டீனேஜர்ஸ் எல்லாமே வந்து அந்த கொரியன் மூவிஸ் இதை பார்த்துட்டு அந்த மாதிரி செயின், அவுட்ஃபிட் எல்லாமே வந்து அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்லேருந்து இப்போ வந்து மாடர்ன் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு மாறுறதுனால வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸோட டிமாண்டும் அதிகமாகுது. ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு ஃப்ளேவர் கேட்குறீங்க. சப்போஸ் அது சாக்லேட் ஃப்ளேவர்னே வச்சுக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கேட்குறீங்க, ஆனால் வந்து அது 200 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. உடனே 200 ருபீஸுக்கெலாம் அப்படின்னு கேட்காதீங்க, 200 ருபீஸ் அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சாக்லேட் ஷாப் இருக்குது. அதில் வந்து சாக்லேட்ஸ் வந்து 100 ருபீஸ்க்கு தான் விற்கிறாங்க. அதே குவான்டிட்டி அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதாவது யூட்டிலிட்டி உங்களுக்கு அதே அளவுக்கு கிடைக்கும். அப்படின்ற போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? சாக்லேட்ஸை தான் சூஸ் பண்ணுவீங்க. ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸுமே வந்து நம்ம டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அந்த ரிலேட்டட் குட்ஸ் மூலிமா டிமாண்ட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் ஃப்யூச்சர். இதில் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்குவோம். இந்த மொபைல் ஃபோன் 20,000க்கு வந்து வேல்யூவாக இருக்குது இப்போ. ஆனால் வந்து இதே ஃப்யூச்சரில் வந்து அது 20 இல்லாமல் 30 to 35,000 வந்து அதோட வேல்யூ இருக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்துச்சுன்னா, அப்போ வந்து எல்லா மக்களும் என்ன யோசிப்பாங்க, இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் அதிகமாகிடும், ஸோ இப்போயே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்குவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போது அந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து 20,000லேருந்து 10,000 குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்குரிய டிமாண்ட் கம்மியாக இருக்கும். இந்த டிமாண்ட் அப்படின்ற கான்செப்டில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிமாண்ட்லேயும் சரி, கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸெப்ஷன்ஸை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ இந்த டிமாண்ட் கர்வை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒத்து பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து குவான்டிட்டி டிமாண்டும், ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸும் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா குவான்டிட்டி டிமாண்ட் கம்மியாக இருக்கும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது குவான்டிட்டி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த கிராஃப் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ப்ரைஸும் டிமாண்டும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ப்ரைஸும் டிமாண்டும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இதை வந்து லா ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, அப்புறம் இந்த பொட்டேட்டோ 1 கொடுத்துருங்க. தேங்க்யூ.